சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல மகர ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த ராசியோட அதிபதி அப்படிங்கறதால இவங்க அதிகமா எதிர்காலத்தை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதிர்காலத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னவா வரணும், நம்ம குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கவலை அப்படிங்கிறது இவங்களோட மனசுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே மாட்டாங்க. எதிர்காலத்தை பத்தின கற்பனையிலேயே இவங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போவாங்க. அதே சமயம் இவங்க இப்படி எதிர்காலத்தை பத்தியே அதிகமா சிந்திக்கிறதால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க, சிக்கனமா இருப்பாங்க. தேவையில்லாத செலவுகளை எப்பவுமே செய்ய மாட்டாங்க. எதிர்காலத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா 500 ரூபா கொடுத்து ஒரு சட்டை வாங்கணும் அப்படின்னா கூட 50 நேரம் யோசிச்சு அதுக்கப்புறமா தான் அந்த சட்டையை வாங்குவாங்க. காலில் போட்டிருக்கிற செருப்பு பிஞ்சு போனா கூட அந்த செருப்பை தச்சு போடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய புது செருப்பு வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இதனாலேயே வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு மகர ராசிக்காரங்க கஞ்சத்தனமா இருக்கிற மாதிரி தெரியும். அதே சமயம் இந்த ராசியோட அதிபதியான சனி பகவான் ஒரு கர்ம காரகன் அப்படிங்கறதால இவங்க தாய் தந்தைக்கு செலவு பண்றதுல என்னைக்குமே கணக்கு பார்க்க மாட்டாங்க. தம்பி தங்கைகளுக்கு செலவு பண்றதுல என்னைக்குமே கணக்கு வழக்கு வச்சுக்க மாட்டாங்க. முக்கியமா சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யறதா இருந்தா கூட இவங்க மனசு கோணாம செலவு பண்ணுவாங்க. சொந்த பந்தங்களுக்கு செலவு செய்யற பணம் நமக்கு திரும்பி வரவே வராது அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்பவும் கொஞ்சம் கூட யோசிக்காம தாராளமா செலவுகளை செய்வாங்க. அதே போல திருமணமான மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களோட சொந்த விஷயங்கள்ல இவங்க கஞ்சத்தனமாவே இருந்தாலும் குழந்தைகளுக்கு செலவு செய்யும் போது வள்ளல் மாதிரி செலவு செய்வாங்க. குடும்பத்தோட தேவைகளா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையோட தேவைகளா இருந்தாலும் சரி, இவங்க கைகள்ல காசு இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்காக தாராளமா செலவுகளை செய்வாங்க. அதே சமயம் இவங்களோட தேவைகளுக்கு ₹1 கூட இவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அதே போல மகர ராசியோட அதிபதியா சனி பகவான் இருக்கிறதால இவங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியம் மெதுவாதான் நடந்து முடியும். எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு இவங்களால எந்த காரியத்தையுமே முடிக்க முடியாது. தாமதங்கள் அப்படிங்கிறது இவங்களோட ஒவ்வொரு காரியத்திலையும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவங்க சொந்தமா வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்களால நினைச்ச நேரத்துக்கு அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியாது. ரொம்ப பெரிய இழுபறிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வாகனங்களை வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது கையில இருக்கிற வாகனங்களை விற்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த காரியத்திலையும் இவங்களுக்கு தடைகள் தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு நடக்கிறத விட இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க மற்றவங்களை மாதிரி ரொம்ப வேகமா எந்த வேலையும் செஞ்சு முடிக்க மாட்டாங்க. இவங்களை நம்பி எந்த வேலையை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை மெதுவா செய்வாங்க, ரசிச்சு செய்வாங்க. அதே நேரம் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மகர ராசியில பிறந்தவங்க கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க. தனக்குன்னு செலவு செய்யும் போது கஞ்சத்தனமா இருப்பாங்க. அதுவே தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு செலவு செய்யும் போது வள்ளலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி எவ்வளவோ நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மகர ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நெருக்கடியான ஒரு காலகட்டமாவே இருக்கும். கடந்து போன ஆடி மாசத்துல நீங்க என்ன மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் சந்திச்சீங்களோ அதே மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்கள்லயும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரியான மந்த நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு தொழில் சிறப்பாகவே நடந்தாலும் பணம் கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வராம, கொடுத்த கடனும் திரும்ப வராம நீங்க பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் நீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. யாருக்கிட்டையும் கடன் வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு கடன் வாங்குங்க.
சொந்த தொழில் செய்யறவங்க பணத்தை கைகள்ல வாங்கினதுக்கு அப்புறமா தொழிலை முடிச்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தொழில் அவசரப்பட்டு முதல்லயே முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பணத்துக்காக அலையாதீங்க. ஏன்னா இந்த ஆவணி மாதத்தோட தொடக்கம் உங்களுக்கு பணம் கைகள்ல வரக்கூடிய அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகள் எதையுமே ஏற்படுத்தி கொடுக்காது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அப்படிங்கிறது இருக்காது, கூடல் அப்படிங்கிறது இருக்காது, அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டு அது மூலமா கூட சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். இதெல்லாம் விட முக்கியமா மூன்றாவது நபர் மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த ஆவணி மாசத்தோட முதல் 15 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மகர ராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் மன கட்டுப்பாடோட இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம கோபத்தை காட்டாதீங்க. கிரக அமைப்புகள் உங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு சாதகமா இல்ல அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதெல்லாம் விட முக்கியமா நீங்க ஆண்களா இருந்தா மத்த பெண்கள் கிட்டையும், பெண்களா இருந்தா மத்த ஆண்கள் கிட்டையும் தேவையில்லாம நெருக்கத்தை வளர்த்துக்காதீங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க சொந்தக்காரங்க கூடவே பழகினாலும் சரி அல்லது நட்பு ரீதியாவே பழகினாலும் சரி, மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட பழகும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கிட்ட நெருக்கம் காட்டாம கொஞ்சம் விலகியே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய 90% பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏற்கனவே இருக்கிற உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கண்டிப்பா தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாவே இந்த ஆவணி மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆடி மாசத்தை கூட நீங்க ஒரு மாதிரியா சமாளிச்சு கடந்து வந்திருப்பீங்க. ஆனா ஆவணி மாசத்துல ரொம்ப பெரிய அளவிலான நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கும். பெரும்பாலான மகர ராசிக்காரங்க ஆவணி மாசத்துலதான் வேலை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, தொழில் நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திச்சு பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்க இதே ஆவணி மாசத்துலதான் பண நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க, உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பீங்க. ஒரு சிலர் திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறதையும் இதே ஆவணி மாசத்துலதான் கடந்த காலங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தின ஒரு மாதமாவே தான் இருந்திருக்கும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆவணி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் எச்சரிக்கையா இருங்க. எல்லா விஷயங்கள்லயுமே கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கோங்க. அதே நேரம் இந்த ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறையறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். பண வரவு உங்க கைகள்ல சிறப்பாவே வந்து சேரும். புதுசா வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில மகர ராசிக்காரங்க வெளியூர் பயணங்கள் போறதுக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்கு போறதுக்கும் கூட இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில அற்புதமான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருந்த அளவுக்கு மாதத்தோட பிற்பகுதியில பெரிய அளவுல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. குடும்பத்தோட சேர்ந்து சுற்றுலா போறது, சொந்த பந்தங்களோட சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோட கலந்துக்கிறது அப்படின்னு இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஒரு சில மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில இணையறதுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது கூடவே இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த கசப்புகள் விலகி காதல் இனிக்க ஆரம்பிக்கும். உங்க குழந்தைகளோட படிப்புல இருந்து வந்த மந்த நிலைமை முழுமையா விலகி நல்ல விதமா உங்களோட குழந்தைகள் படிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். ஒரு சில மகர ராசிக்காரங்க சொந்தமா வீடு வாங்குறதுக்கும் நிலங்கள் வாங்குறதுக்கும் கிரகப்பிரவேசங்களை நடத்துறதுக்கும் கூட இந்த ஆவணி மாசத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.